இன்றைக்கு நாம் பேசப்போவது பலரும் தவறாக புரிஞ்சு கொள்ளும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான். உடல் உறவுக்கு முன்னான விளையாட்டுகள் ஃபோர் பிளே பற்றி பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அது ஒரு தேவை மட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உடலுறவுக்கு முன்னான விளையாட்டுகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவை ஒரு பெரிய உச்சக்கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகும். இதோ சில எளிய மற்றும் இனிமையான டிப்ஸ். லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள். முதலில் நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உடலுறவுக்கு பிறகு நிறுத்தி முயற்சி செய்வது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உடலுறவுக்கு முன்னான விளையாட்டுகள் ஃபோர் பிளே என்பது ஒரு தனி மகிழ்ச்சி. அது உங்கள் இருவருக்கும் இடையிலான உணர்வு பிணைப்பை அதிகரிக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் கணவர் சோர்வாக இருக்கும்போது கூட நீங்கள் ஃபோர் பிளேயை சரியாக கையாள்வது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, இது மனசு சார்ந்த விஷயம். நீங்கள் அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வார்த்தைகள் இல்லாமலே அவருக்கு புரிய வைக்கும் ஒரு கலை இது. இரண்டாவதாக, உங்கள் கைகளை பயன்படுத்த தொடங்குங்கள். உடலுறவுக்கு முன்னாடி வயிறு, இடுப்பு, தொடைப்பகுதி மற்றும் பின்புறம் போன்ற இடங்களை மெதுவாக தடவி கொடுப்பது மிகவும் நல்லது. நீங்கள் நேரடியாக உடலுறவுக்குள் நுழையாமல் மெதுவாக அவரது உடலை அறியத் தொடங்குங்கள். இதை நாக்கினால் செய்வதற்கும் கைகளால் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கைகளால் செய்யும்போது நீங்கள் அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு எந்த இடம் பிடிக்கும், எந்த இடத்தை தொடும்போது அவர் சிலிர்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பரிசோதனை போல. ஒவ்வொரு முறையும் புதிதாக ஆராயுங்கள். இதுவே ஃபோர் பிளேயின் அடித்தளம். மூன்றாவதாக, வாசனை கலந்த எண்ணெய்கள் அல்லது லோஷன்களை பயன்படுத்தலாம். குறிப்பாக சாக்லேட், ஸ்ட்ராபெரி அல்லது வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும் மாதிரியான லோஷன்கள் மிகவும் நல்லது. அந்த லோஷனை உங்கள் கைகளில் எடுத்து அவரது கை, கால், முதுகு, தோள்பட்டை என்று மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். மசாஜ் செய்யும்போது உங்கள் விரல்களின் அழுத்தத்தை மாற்றி பாருங்கள். சில இடங்களில் லேசான அழுத்தம், சில இடங்களில் சற்று கனத்த அழுத்தம். இப்படி மசாஜ் செய்யும்போது உங்கள் பார்ட்னரின் உடல் தளர்ந்து அவர் மனதும் தளர்ந்து உங்கள் பக்கம் மிகவும் மென்மையாக வருவார். அவரது சோர்வு மறையும், அவருக்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த மசாஜ் உங்கள் இருவருக்கும் இடையிலான தூரத்தை குறைக்கும். நான்காவதாக, சாக்லேட், ஐஸ்கிரீம் அல்லது தேன் போன்ற இனிப்பு பொருட்களை பயன்படுத்தலாம். இவற்றை உங்கள் பார்ட்னரின் மார்பிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ ஒரு சிறிய தட்டில் பரப்பி வையுங்கள். பிறகு உங்கள் பார்ட்னரை அதை தனது நாக்கினால் எடுத்து சாப்பிடச் சொல்லுங்கள். இது கேட்க சற்று வித்தியாசமாக இருந்தாலும் நிறைய தம்பதிகள் இதை மிகவும் ரசிக்கிறார்கள். ஏனென்றால் இது வெறும் சுவை மட்டுமல்ல, இது ஒரு பகிர்வு. நீங்கள் அவருக்கு கொடுக்கும் இனிப்பு அவரது நாக்கில் கரைவது போல அவரது மனதும் உங்களிடம் கரைந்து போகும். இதை செய்யும்போது நீங்கள் இருவரும் சிரித்துக் கொண்டும் கலாட்டா செய்து கொண்டும் இருந்தால் அது மிகவும் அழகான தருணமாக மாறும். கொஞ்சம் கிறுக்குத்தனம், கொஞ்சம் வேடிக்கை, அதுதான் உறவின் உயிர். ஐந்தாவதாக, ஃபோர் பிளேயின் போது பேசுவது மிக முக்கியம். நீங்கள் உங்கள் பார்ட்னரின் உடலை தொடும்போது அவரது காதோரம் மெதுவாக பேசுங்கள். உனக்கு இது பிடிக்குமா, இப்படி செய்யட்டுமா, நீ இன்று மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்லுங்கள். இப்படி ஆபாசமாக பேசுவது, டர்ட்டி டாக், உங்கள் இருவருக்கும் இடையிலான உற்சாகத்தை அதிகரிக்கும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அது இயற்கையாக இருக்க வேண்டும், கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்த வார்த்தைகள், உங்கள் பார்ட்னருக்கு பிடித்த வார்த்தைகள், இவற்றை மெதுவாக பயன்படுத்துங்கள். வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி உண்டு, அவை உடலை விட அதிகமாக உணர்வுகளை தூண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பார்ட்னருக்குள் ஒரு புது சிலிர்ப்பை ஏற்படுத்தும். கடைசியாக, ஃபோர் பிளே என்பது உங்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு பகிர்வு என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒருவர் மற்றொருவருக்கு செய்வது மட்டும் இல்லை, இருவரும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்வது.
நீங்கள் உங்கள் பார்ட்னரை தொடும்போது அவரும் உங்களை தொடட்டும். நீங்கள் அவருக்கு மசாஜ் செய்யும்போது அவரும் உங்களுக்கு மசாஜ் செய்யட்டும். இது ஒரு பரஸ்பர பகிர்வு. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுக்கும்போதுதான் உண்மையான உச்சக்கட்டம் வரும். அது உடல் சார்ந்த உச்சம் மட்டுமல்ல, அது மனசு சார்ந்த உச்சம். 2 ஆன்மாக்கள் ஒன்றாக கரையும் உச்சம். நண்பர்களே, உடலுறவுக்கு முன்னான விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே என்பது உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றும் ஒரு சிறிய விஷயம். இதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்குங்கள். அவசரப்படாதீர்கள். மெதுவாக, பொறுமையாக, அன்பாக இருங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தொடுதலும், ஒவ்வொரு முத்தமும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உறவை வலுப்படுத்தும். லைஃப் டிராப்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீர்கள். இது போன்ற மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்காக காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.